ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இஃப்தார் ரெசிபி என்ன போட போகிறோம் அப்படின்னா பிரெட் குனாஃபா செய்ய போகிறேன். நம்ம பிரெட் குனாஃபா சாப்பிடணும் அப்படின்னா கடைகளை தேடி அலைய வேண்டாம், வீட்டிலேயே இனிமேல் சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோவில் பார்க்கலாம். 1 கப் அளவு தண்ணி ஒரு பேனில் பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவு சர்க்கரை, 2 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சீனி நல்லா கரையணும். சுகர் சிரப் நம்ம தயார் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நல்லா பபிள்ஸ்லாம் சீனி நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இருக்கட்டும். இப்போ க்ரீம் தயாரிக்கிறது ஒரு சாஸ்பேன் எடுத்துகிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா, 1 கப் அளவு பால், கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவு சீனி. உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா கட்டி இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். சிம்லே வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போனா தான் கட்டி எதுவும் ஃபார்ம் ஆகாது. இப்போ கட்டியாகிற இந்த ஸ்டேஜில் சீஸ் ஒரு க்யூப்ஸ் அளவு சேர்த்துருக்கேன். நீங்கள் திருவுன சீஸ்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கட்டியாக க்ரீம் பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ மேலே கோட் பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா லிக்யூட் ஃபார்மில் நல்லா கரைச்சி வச்சுக்கணும். இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும். அப்புறமேட்டு குனாஃபா சேமியா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரெட்டில் ஓரங்கள்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ப்ரெட்டில் ஃபஸ்ட்டு அந்த க்ரீமை நடுவில் தடவிக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே இன்னொரு ஸ்லைஸ் ப்ரெட்டையும் வச்சுட்டு நம்ம டிப் பண்ணுறதுக்கு மைதா கரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த லிக்யூடில் இந்த மாதிரி 2 பெரட்டிட்டு இப்போ குனாஃபா சேமியாவில் இன்னொரு கோட்டிங் கொடுத்துருங்க. நல்லா கை வச்சு இந்த மாதிரி லைட்டாக அமுக்கி விடுங்க. அப்போனா தான் அதில் நல்லா ப்ரெட்டில் அந்த சேமியா நல்லா ஒட்டிகிட்டு இருக்கும். இப்போ நம்மளோட கோட்டிங்லாம் முடிஞ்சது. இப்போ தோசைக்கல்லில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் இல்லை அப்படின்னா பட்டர் சேர்த்துட்டு இந்த மாதிரி இது பண்ணிடுங்க. ஒரு சைடு நல்லா லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனதும் திருப்பி விட்டுட்டிங்கன்னா அப்படின்னா 2வது சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகினதும் இந்த மாதிரி நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்மளோட குனாஃபா சூப்பராக நல்லா பார்க்கவே நல்லா கோல்டன் ப்ரௌனாக ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ கொஞ்சம் கார்னிஷிங்காண்டி நான் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் நட்ஸு, பிஸ்தாவும் பாதாவும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை மேலே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் இந்த மாதிரி நல்லா ஊற்றிடுங்க. நல்லா சொதன்னு ஊற்றிட்டு இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக இஃப்தாருக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் செக்ஷனில் அனுப்புங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு புது ரெசிபியோடு சந்திக்கிறேன். பாய்.